ஹலோ 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 ஹலோ. அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தமிழகத்தின் தலை சிறந்த நாடக கலைஞர்கள் பங்கு பெறும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினர் பங்கு பெறும் தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினரும் ராஜ நடிகருமான மண்ணின் மைந்தன் சூரியகுமார் அவருடைய கலைக்குழுவின் சார்பிலே நாடகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே துவங்குகின்றோம். வளமும் நலமும் வழங்கி வரும் செல்வாக்கு தரும். கேட்டவரும் தரவே ஓடி வரும், எகிரி சலங்கை கொள்ளே ஆடி வரும். சேர்ந்த அம்பலம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. உறவின்முறையைச் சேர்ந்த பூசாரி மற்றும் நாட்டாமை அவர்கள் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் கிராம மரியாதையை பெற்றுச் செல்லுமாறு தங்களை அழைக்கப்படுகிறார்கள். கிராம நிர்வாக அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் கிராம மரியாதையை பெற்றுச் செல்லுமாறு தங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கிராம தலையாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது.
திருச்சுழி காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கிராம நாட்டாமை அவர்களுக்கு கண்ணப்பர்குளம் முத்தரையர் உறவின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் ஒலி எண் ஒலி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு ஜெயம் ரேடியோஸ் நிறுவனத்தார் அவர்களுக்கு கண்ணப்பர்குளம் முத்தரையர் உரைமுறை சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இன்று திருவிழாவை முன்னிட்டு நமது கிராமத்திற்கு சிறந்த முறையில் பேருந்து வசதி அமைத்து தந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திற்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிழாவிற்கு சிறந்த முறையில் பஸ் வசதி செய்து கொடுத்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மின்வாரிய அதிகாரிகள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு தங்களை கிராமத்தின் சார்பாக அழைக்கிறார்கள். தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் மற்றும் எங்களது பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். அண்ணே அப்படியே நன்றி வணக்கம் அண்ணே. அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டு போங்க அண்ணே. நமது கிராமத்தில் சிறந்த முறையில் மினரல் வாட்டருக்கு முயற்சி செய்து இந்த மினரல் வாட்டர் சிறந்த முறையில் இயங்குவதற்கு முயற்சி செய்த நமது கிராம இளைஞர்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மினரல் வாட்டர் முக்கியமாக இயங்குவதற்கு காரணமே நமது தொட்டியன்குளம் கிராம இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். மீண்டும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் பிள்ளையார் தொட்டியன்குளம் கிராம இளைஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நலம் தருவாயன் தாயே மீனாட்சி, நலம் தருவாயன் தாயே மீனாட்சி, பழனி உனைப்பாட பரம் தருவாயம்மா, நலம் தருவாயன் தாயே மீனாட்சி, மீனாட்சி அம்மா. சங்கீத ஜாயத்து உலகையாவே சங்கீத ஜாயத்து சுரலகையான சாரிர வண்ணமும் இனிமையும் சேர, சாரிர வண்ணமும் இனிமையும் சேர, நலம் தருவாயும்
அடிக்கோமாதா நீ இந்த ஊரை காக்குற குலமாத எல்லாருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து பொது முட்டு விட்டு அதை கேட்கிறடி இந்த பூந்தோப்பு அடிக்கோமாதா நீ இந்த ஊரை காக்குற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா இந்த பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து விட்டு அதை கேட்கிறடி இந்த பூந்தோப்பு இந்த பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து விட்டு கேட்கிறடி இந்த பூந்தோப்பு அடிக்கோமாதா என்னோடதா உழைப்பு இருக்குது அன்றாடா உழைப்பு நடக்குது அண்ணாச்சியே தெரியுமா அம்மாவுக்கு நல்ல பிள்ளை எல்லாருக்கும் சொந்த பிள்ளை பங்குதும்பு ஏதும் இல்லை உள்ளபடி கண்டம் இல்லை ஆராட்டம் ஓடுதும் படிக்கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து பொது விட்டு அடிக்கிறடி இந்த பூந்தோப்பு அடிக்கோமாதா பாட்டுக்காக பொழப்பு நடத்தல பொழப்புக்காக பாட்டு படிக்கல பாட்டோடு பொழப்பு நடக்குது பணத்தை போட்டு வாங்க முடியுமா பாட்டு சரக்கு விளக்கு கிடைக்குமா தேன் சென்று போல் பாடுவே போல செய்ய முன்னோரு தந்த மூலம் சந்தையிலே வந்த வேணும் என் கையிலே ஏதும் இல்லை வேறென்று நானும் இங்கு சொல்லுவேன் பட்டு கட்டி பாடு சொல்லுவடி பொது புத்தகத்தை அதை கேட்குவடி இந்த பூந்தோப்பு இந்த ஊர் காத்து குலமாதா இந்த ஊரை காக்கிற குலமாதா எல்லாருக்கும் புரியாதா இந்த பட்டு கட்டி பாட சொல்லுவடி இந்த ஊர் காத்து பொது புத்தகத்தை அதை கேட்குவடி இந்த பூந்தோப்பு இந்த ஊர் காத்து இந்த பூந்தோப்பு வேணாம் அது பழக்கம் வேணாமுங்க குடி பழக்கம் வேணாம் அது பழக்கம் வேணாமுங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டி வறுமையாகும் வீணா உடம்பு கட்டி வறுமையாகும் பஞ்சாதி உள்ள அத்தனையும் கஷ்டமாகுமே பஞ்சாதி உள்ள அத்தனையும் கஷ்டமாகும் அதனால வேணாம் அது பழக்கம் வீணாமுங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டி வறுமையாகும் பஞ்சாதி உள்ள அத்தனையும் கஷ்டமாகுமே வயசுக்குள்ள பள்ளி கூட போறவுள்ள வயசுக்குள்ள வயசுக்குள்ள பள்ளி கூட போறவுள்ள கட்டைகள் இங்கிருச்சே வாங்கி தந்தையா கட்டைகள் இங்கிருச்சே வாங்கி தந்தையா சாராய கூடிய மற்றும் நீ மறந்த சாராய கூடிய மற்றும் நீ மறந்த பழக்கம் வறுமையாக
பெய்யவும் இல்லை காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை கடனுக்காக கால்படி நின்றதும் இல்லை வேளாண்மது பழக்கம் குறிப்பழக்கம் வீணாவும் கம்பு கட்டு வறுமையாகுமே கொஞ்சாது உலாத்தனை கஷ்டமாகுமே அரசாங்க லோன் வாங்க 500 லஞ்சம் தந்தே அரசாங்க லோன் வாங்க அரசாங்க லோன் வாங்க 500 லஞ்சம் தந்தே 6 மாதங்களுக்கு 1000 தந்தாங்க 6 மாதங்களுக்கு 1000 தந்தாங்க அட அதுல கூட 50 ரூபாயை கொடுத்துக்கிட்டாங்க அட அதுல கூட 50 ரூபாயை கொடுத்துக்கிட்டாங்க அதனால தேவாமது பழக்காட்டு நான் இந்த குடிப்பழக்கம் நான் உடம்பு கட்டி வறுமையாகுமே கொஞ்சாது உள்ளாத்தனை கஷ்டமாகுமே கொஞ்சாது உள்ளாத்தனை கஷ்டமாகுமே சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களை ஏடு போட்டு மறுத்தார்களே, காலை கார் சென்று மாலை விடுதலை ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்திற்கு வந்தவர்களே, நாடகத்திற்கு இன்னைக்கு யாரும் வராமல்ல. கல்யாண மாணவர்களே, கல்யாணமாக காத்துக் கொண்டு இருப்பவர்களே, பிள்ளைகுட்டி பெற்றவர்களே, பிள்ளைகுட்டி பேரை எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பவர்களே, உங்கள் இத்தனை பேருக்கு எனது சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏ அப்பா, அப்புறம் மருது லட்சுமணா மாப்பிள ஆடுனா
என்ன மச்சான், நாடகம் ஆடுனா சரி. இந்த மாதிரி ஒரு 10 ஊர்ல நாடகம் ஆடுனா போதும். ஆமா. பாரு எவ்வளவு கூட்டமியா. எப்படி நேத்து? அப்பா நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டியா? இப்படி இருக்கணுமியா. நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. ஆமா. நாடகத்தை ரசிக்கிற ஊரு நம்ம ஊரு தொட்டியாங்குளம். சரி. அருமையான கூட்டம். இடத்தை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. இருக்கியா? ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தோம்னா கடுப்புல தொழில் பண்ணுவோம். கண்டிப்பா மாப்ள. நேத்து போன ஊர் மாதிரி ஆத்தாடி. ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா அடுத்த வருஷம் இந்த ஊர்ல நம்மள நாடகம் போட மாட்டாங்களா, நம்மள கூப்பிட மாட்டாங்களா ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது. ஏங்கடா? என்ன காரணம்னா, என்ன காரணம்? இந்த மாதிரி முதலாளிய இருந்தாத இந்த மாதிரி தொழிலாளி ஒரே சரியா தொழிலை செய்ய முடியும். சரி. முதலாளி சரி இல்லாம ஒரு சில ஊர்களே இருப்பாங்க. எப்படி? நம்மளும் தொழிலாளிகளை ஏமாத்துற மாதிரி தான் வருது. நேத்து நம்ம நாடகம் தானே, ஊருக்கு நாடகம் இல்ல. நேத்து நம்மளுக்காக நாடகம். நம்ம பேசுறதே பேச்சு, நம்ம பாடுறதே பாட்டு. அது நேத்து போன ஊரு. ஆனா இன்னைக்கு வந்து முறையோட நாடகத்தை கதையை சார்ந்து வேற எதையும் பேசப்படாது. சரியான நேரத்துக்கு பப்பு நிலைக்கு நான் வெளியில வந்துட்டேன். கரெக்டான நேரமையா. நேத்து எத்தனை மணிக்கு வெளியில போனேன்? 12 மணி. அப்படி ஒரு சில ஊர்கள்ல நடந்துக்கிறது. ஏன்னா அதுக்கு தான் நான் சொல்றேன், முதலாளி சரியா இருந்தா தொழிலாளி சரியா தொழில் செய்வான். கண்டிப்பா. வந்திருக்க கூட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு மச்சான். என்ன நோக்கம்? சில பேர் இருந்திருப்பா, பப்பன் கருப்பை நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. என்ன செய்வானா? தொழில் சுத்தமா இருக்கும். என்னங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு சில பேர் தொழில். சில பேர் இருந்திருப்பா, டான்ஸ் கருப்பை நல்லா பள்ளியா கூட்டியா இருக்காங்களா, இல்ல எதுவும் கிளவிய கூட்டி. கிளடியில நாங்க வண்டியில ஏற மாட்டோமையா. கிளவினா நானும் மறந்து கருப்பண்ண வண்டியில ஏறே மாட்டேன். கிளவினா எதுக்கு நடத்துறேன்? என்ன கிளவினா வண்டியில வருமா? கொஞ்சம் வயசு பிள்ளைனா நாங்க வண்டியில் வருவோம். கிளவினா நாடகத்துக்கு வர்றது இல்ல. எனக்கெல்லாம் வாசிக்கே வராதியா. கை இழுத்துக்கிறேன். வண்டியில ஏறுறதும் இல்ல, நாடகத்துக்கு வர்றதும் இல்ல, அட்வான்ஸும் வாங்கவே மாட்டேன். ஏன் என்ன வேணா பாரு. ஏன்னா அந்த பிள்ளை வெளியே வந்தானே நாங்க அடிச்சா அப்படி ஏத்து ஆடும்போது எங்களுக்கு வெளியே வந்தவனே அடிக்கத்தானே. அதுதானே உன் தலையெழுத்து. டான்ஸ் கரப்புல மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் வாசிக்கிறதே உன்னுடைய தலையெழுத்து. என்ன? ஆமா. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகாராசா இன்னைக்கு தொட்டியங்குளத்துல நான் மட்டும் தான். எப்படி சொல்ற? ஏன்னா மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கான் நாடகத்துக்கு? டிரைவர் 10 பேர். இந்த 10 பேர்ல குடுத்து வச்ச மகாராசா நான் மட்டும் ஏன் சொல்றேன் தெரியுமா? எதனால? 2 பேர் இருக்கிறான். ஒரு ஆளு முருகன். சரி. ஆமா. சரியா? வள்ளி வந்து முருகனுக்கு. ஆமா. இந்த டான்ஸ் யாருக்கு தெரியுமா? பப்புனி எனக்கு தான். ஆமா. சரியா? நீ விடுகிற வர மடார்னு போட்டு அடிச்சாலும் உங்க அப்பன் டவுசரை வித்த நேரம் இதத்தை அடிக்க முடியும். சரி. அதுக்கெல்லாம் நீ எந்துக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன? ராஜபாட்டுக்கு யாரு? வள்ளி. உங்களுக்கு யாரு? டான்ஸ். எங்களுக்கு வெறுங்க இதான் ஒண்ணும் சொல்லிட்டீங்க. அப்பா கோமனத்து நேரம் அப்படி. அந்த நாரதர் இருக்காருல்ல, அவர் என்னையா பண்ணுவாரு? அவர் வெறும் கையடிதான். அவர் வெறும் அதுதான் கொஞ்ச நாள் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவருக்கெல்லாம் யாருமே கிடையாது. நீங்களாவது பரவாயில்ல லட்சுமணா. சொல்லுங்க மாப்ள. நீங்களாவது வர்ற நடிகர்களுக்கு முகத்தை பார்த்து அடிப்பீங்க. ஆமா. பாவம் எங்க அண்ணன் என் கூட பிறந்த பிறப்பு என்ன கருப்புராஜ் அண்ணன். வர்ற நடிகர்களுக்கு பூரா குண்டிய பாத்தியா அடிச்சுக்கிட்டு கிடக்கிறது அவர் தலையில. என்னைக்காவது நடிகர்கள் முகத்தை அந்த தாளாக்காரங்க பாத்துருக்காங்களா? லேசா திரும்ப போது இப்படி பார்த்தா வாங்கினேன் அப்படி பார்த்தாத்தே. ஆமா. இல்லைன்னா எந்த ஊர்லயும் எந்த நடிகரையும் பார்த்தது கிடையாது. நான் சொல்றேன், நம்மளது பிள்ளையார் தொட்டியங்குளத்தை சேர்ந்த கிராமத்தின் சார்பாக, இங்கே இளைஞர்கள் சார்பாக மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக அருமணி வாசிக்கும் பாசத்துக்குரிய அன்புள்ள இருங்க பொறுமையா, ஒன்றும் அவசரம் இல்லை. பசுமுன்னை அவர்களுக்கு அருமணி வாசிக்கும் பசுமுன்னை அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வாசிக்கும் அன்பு ஆப்பிளை காரியப்பட்டியார் தோப்பூரை சேர்ந்த BS மருது அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆளுநர் அன்பு மச்சான் அரசு குழுவை சேர்ந்த SV லட்சுமணன் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக தாளவாசிக்கு அன்பு சகோதரர் புளியங்குளத்தை சேர்ந்த RT கருப்புராஜன் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கே சிறந்த முறையில் அருமையான ஒளியிலித்துக் கொண்டிருக்கும் அன்புள்ள அவங்களுக்கு போட்டாச்சா? சரி. இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் ஒக்கூரை சேர்ந்த ஊர் பேர் திருமண்பட்டி எருமமாடி சேர்ந்த RT முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை ஒருத்தர் கை தட்டுகிறேன். அப்படியே பொன்னாடை போட்டி ஒரு பவன் செயின் மோதிரம் எதையாவது சொல்லி தொலை போடுவாங்கயா. மக்கள் செருப்பு வச்சிருக்காங்களா? சீனிச்சுக்காரர் அண்ணா. நீங்க சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. சிறந்த முறையில் சீர்திருமை பண்புள்ளம் காவண்ணா தானா ஆனா நாவண்ணா ராமசாமி ரெட்டியார் சீன்கமணி அன்பு சித்தப்பா அவர்களுக்கு நம்மளது தொட்டியங்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டுப்படுகிறது. நன்றி சொல்லு. நாடக கலா ரசிகர்களே, பிள்ளையார் தொட்டியாங்கலாம் கிராம பொதுமக்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை போட்டியவருக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாடக அமைப்பாளருக்கு அப்புறம் போட்டுக்கலாம். சரி வர விட்டேன். சரியா அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாத்தியார. அடே அப்பா இடத்த பக்கம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. வந்தவங்களுக்கு முதல்ல சல்லுச்சுன்னு ஒரு போடு சுருக்குன்னு போட்டுமா வந்தமா. ஐயா ஒரு ஊருக்கு போகக்கூடாது. போனா போன இடத்த காப்பாத்தியாங்க. நாடகம் போட்டாங்க தொட்டியங்குளத்துல அருமையான நாடகம். நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும். நம்ம பேச்ச தவிர வேற யாரும் பேசப்படாது. அது நம்ம வெளியில வந்துட்டு அப்படின்னா நான் வெளியில வந்துட்டேன்னா இந்த இழுவையே எனக்கு பிடிக்காது. வந்தமா செஞ்சமா போனமான்னு இருக்கணும். கந்தா இருக்கும் இடம் கந்த தோட்டம் காதலிக்கு இருக்கும் இடம் மன தோட்டம் கந்த இருக்கும் இடம் கந்த தோட்டம் காதலிக்கு இருக்கும் இடம் மன தோட்டம் கைகளுக்கு ஓடுதட குதிரை ஓட்டம் என் சைட்ட வந்து பத்துக்கடா வள்ளி எப்பாஞ்சானே ஏதனமானே அருமகசாமி அகரமானே எப்பாஞ்சானே ஏதனமானே அருமகசாமி அகரமானே கந்தா இருக்கும் இடம் கந்த தோட்டம் என் காதலிக்கு இருக்கும் இடம் மன தோட்டம் காதலிக்கு இருக்கும் இடம் மன தோட்டம். பொண்ணு வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு கோபப்பட மாட்டாரமா கோயம்புத்தூர் பொண்ணு வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு திருப்பி கூட பார்க்க மாட்டா திருச்சிக்கார பொண்ணு சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டா சிவகாசி பொண்ணு என்னோட பெண்ணுக்கு தாயிரமான மனசடா நம்ம பொண்ணுக்கு தங்கமான மனசடா கடலூர் பொண்ணுக்கு கருப்பு போல முதடா நாங்கள் பொண்ணுக்கு நடுக்கையிலே கருப்படா காண கொள்ளடா இவன் ஆண்ட கொள்ளடா காணி கணிக்கட்டா இவன் முதல் தெரிந்தாண்டா எல்லா போல தேடி போட்டு திமிக்கு போட்டு பேரழகி நைனா என் நைனா கந்தா எனக்கு மேல தோடோ என் காதலில் இருக்கு மன தோடோ ஒரு கந்தா எனக்கு மேல தோடோ என் காதலில் இருக்கு மன தோடோ. கலிகடத்தா மாட்டறம காரப்படி பொண்ணு ஐங்கட மதுரக்கார பொண்ணு கலிகடத்தா மாட்டறம காரப்படி பொண்ணு ஐங்கடத்தா மாட்டறம மதுரக்கார பொண்ணு எப்ப வாய தொறந்து பேச மாட்டா மானபாணி பொண்ணு உன்ன வெச்சை கட்டிடுவா சின்ன பட்டின பொண்ணு ஆண்டு போல பெண்ணுக்கு ரெண்டு மடங்கு அறிவிடா திருச்சி வச்ச பெண்ணுக்கு சிரிப்புதான அழகுடா பச்சை வச்ச பெண்ணுக்கு கண்ணு போல சிரிப்புடா பச்சை வச்ச பெண்மடா பச்சை கிட்டான அறிவிடா காதல் என்னடா நீ காதல் சொல்லடா ஒரு காதல் காட்டுடா அவ சிரித்து பேசுடா எல்லா போல தேடி பட்டு தம்பிக்கு போட்ட பேரழகி நைனா என் நைனா கந்தா இருக்கு மேட கந்த தோட்டம் காதலிக்கு இருக்கு மேட மட தோட்டம் சைக்கிளுக்கு போட்டு குதிரை போட்டா என் சின்னமுள்ள வந்துடா வல்ல அடே அப்பா பக்கம் மேலமடா அப்படி இருக்கணும்யா மழை வெஞ்சு ஓஞ்சது மாதிரி. இதை விட நீங்க இந்த அளவுக்கு வாசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் ஒளிபரப்பிட்டேன். ஆமா எல்லா ஊர்லயும் எல்லா பப்புன்னு சொல்ற வசனம் தான். ஆனா நல்லா இல்லாட்டினாலும் நம்ம அப்படித்தான் சொல்லுவான். கண்டிப்பா இன்னைக்கு எப்படி இருக்கியா? ஆமா உண்மையிலே மனசார சொல்றேன். ஆமா உண்மையே சொல்றேன். அருமையான ஒளிபெருக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள். ஆமா மூணு சிறப்பா வந்து நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு இந்த மண்ணின் மைந்தன் எனது அன்பு மச்சானுக்கு குமாருக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். ஆமாப்ல அவருக்கு பேர் வாங்கி கொடுத்து கிராமமே காலையில சந்தோஷமா அந்த குமார்கிட்ட நம்ம நாடக அமைப்பாளர்கிட்ட காசை சந்தோஷமா கொடுக்கணும். எப்படின்னா அருமையான நாடகம்ப்பா, நல்ல நாடகம், நல்ல நடிகர்கள் அப்படின்னு சந்தோஷமா கிராமமே அந்த குமார்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த குமார் கொண்டு வந்து நம்மள்கிட்ட வந்து சந்தோஷமா கொடுக்கணும். நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. நாடகம் அருமையான நாடகம் அப்படின்னு அவரு சந்தோஷமா கொடுத்தாத்தே நம்ம கொண்டு போய் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சந்தோஷமா அந்த காசை கொடுக்கலாம். நம்ம பொண்டாட்டி பிள்ளைகிட்ட காசு கொடுக்க முடியும். ஆமா அதனால நான் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க, ஒரு நாடகத்துல எந்த அளவுக்கு இப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? நாடகத்துக்கு நடிக்க மக்களை ரசிக்க வைக்க, அதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஆமா அப்ப வந்த இடத்தை காப்பாத்தணும்ல. ஆமா காப்பாத்தி பேர் வாங்கி நாடக அமைப்பாளுக்கு கொடுக்கணும் மாப்ள. ஆமா அதனால கண்டிப்பா கொடுப்பான். ஆனா உண்மையிலேயே சொல்றேன்டா, என்ன மாப்ள இன்னைக்கு எல்லாம் நான் எப்படா டான்ஸ் வெளியில வரும்னு இருக்கிறேன். நானும் உண்மையை சொல்றேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளைக்கு டான்ஸை எதிர்பார்க்கவே மாட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு வத்தலும் தொத்தலும் கிளடும் கட்டையும் வந்து சேர்ந்துடும். அதுக்கு நம்மளுக்கு வேலையே இல்லை. ஆமா அதை போட்டுக்கிட்டு யாரு இழுத்துக்கிட்டு கிளவிய கூட்டிக்கிட்டு வந்து யாரா தொட்டியை கொடுத்த விளக்கமா தடி வாங்குறது. அத்தடி இன்னைக்கு தான் அருமையான பிள்ளை. என்ன சொல்றீங்க? அப்பா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. என்னைக்கு கொரோனா வந்துச்சா சரி அன்னையில இருந்து ஏறாததெல்லாம் ஏறி போச்சு. நம்மட்டு ஐயோ நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஐயோ நேத்தெல்லாம் ஒரு டான்ஸ் ஒப்பலடா. என்ன சொல்றீங்க? மண்டையும் இல்ல குண்டியும் இல்ல எதுவுமே இல்ல. கால கொடுமை கிளவியும் போட்டு விட்டுறாங்க ஒவ்வொரு நாளைக்கு. என்ன மாப்பிள
ஆனா வெளியில கிளவிய போட்டாலும் 60 கிளவியா இருந்தாலும் வேஷம் போட்டு வெளியில வந்து ரெண்டாங்க அந்த போக்கஸ் லைட்ல வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படியே 16 கொமரி மாதிரி இந்த பவுடர் மாத்தி போடும். அப்ப இன்னைக்கு வரது அப்படி கிடையாது. காலையில பார்த்தாவல தெரியும் என்ன கழுவிக்கிட்டு பொளிச்சு அதுல துப்புவாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கல யாரும் துப்ப மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாமே நல்லா இருக்குடா. எல்லாமே மண்டையில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே அருமையான பொம்பளை. ஆத்தாடி சாதாரண பிள்ளையா என்னையா தக்காளி பழம் மாதிரி தல 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 பப்பாளி பழம் மாதிரி பல 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 எந்த பிள்ளையும் இப்படி நான் வர்ணிச்சது கிடையாது. நாங்களும் வர்ணிச்ச பிள்ளையை மட்டும்தான் வர்ணிப்பேன். அப்படி ஏன் தெரியுமா? நம்மளுக்கு கம்பெனி நம்மளுக்கு அவங்க தானே, அதனால இந்த பிள்ளையை மட்டும் தான் வர்ணிப்பேன். அதனால எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு வந்து காதல் கீழே கொண்டாதீங்க கட்டிய போட்டாதீங்க நம்ம வளர்ப்பு என்னாதீங்க விட்டுடு தம்பி அது வேணா தம்பி எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி விட்டுடு தம்பி அது வேணா தம்பி எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி ஊரை விட்டு ஊரு வந்து காதல் கீழே பண்ணாதீங்க. அண்ணாச்சி என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேண்டாம் பின்னால கட்டு போவேன என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஊர்ல உலகத்தில் ஐயங்க கதை போலது நடக்கலையா வீட்டையே மறந்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா மனதிலேயே விட்ட பொருண்டு மங்கிலாதுரை வெற்றியும் உண்டு மண்மதிலேயே விட்ட பொருண்டு மங்கிலாதுரை வெற்றியும் உண்டு காதல் இல்லாம அதை வாழ்ந்தே கூட ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீழே பண்ணாதீங்க. ஆனா பிறந்தா எல்லாரும் முன்ன மக என்ன வேணும் வீணா தெரிஞ்ச ஆனந்தமில்ல வேறென்ன சொல்ல வேணும் வாழ்க்கைய ரசிக்கணும்னா வந்து குடி வாசனப்பட வேணும் வாலிபமினி கண்ணா உன்னத ஆசையை தொட வேணும் கண்ணுக்கு தேடுங்க கற்பனமானோ கண்ணுக்கு ஆயிரம் காவிய வரும் கண்ணுக்கு தேடுங்க கற்பனமானோ கண்ணுக்கு ஆயிரம் காவிய வரும் காதல் இல்லாம அதை வாழ்க்கை கூட. ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரமுடன் இருக்கும் விருதுநகர் மாவட்டம் திருத்துளி தாலுகா பிள்ளையார் தொட்டியங்குளம் கிராமத்தில் அல்வாழ்த்து வரும் கண்ணப்பரகுள்ள முத்தரையர் உறவினருக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பிள்ளையார் கோவில் 63ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி நாடகம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு புக்கான நாடகம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணது. இன்னைக்கு வர வேண்டியது எனது அன்பு மாமா செய்யாமங்கல ராமதாஸ் மாமா உடல்நிலை சரியில்லாதனால இன்னைக்கு வந்து பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் இன்னைக்கு வந்து நம்ம ஊர் மரியாதையை காப்பாத்திருக்காரு. ஆமா நாடகம் நின்னதுனால அதனால வந்திருக்காரு. ஒருவேளை நான் கேட்கிறேன், ஒருவேளை எங்க அண்ணனுக்கு நாடகம் ஒருவேளை போயிருந்தாருன்னா என்ன செய்யறது? இன்னைக்கு குழப்பு என்ன ஆகும்? விளக்கம் பார்த்து அடி வாங்க வந்தேன். நினைச்சு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, வெட்டி இல்லைன்னா நாடகம் நடத்த முடியுமா? முடியாது. அவருக்கு நாடகம் நின்ன கண்டு இந்த பிள்ளையார் புண்ணியத்துல நாடகம் நின்ன கண்டு சரியா போச்சு. கண்டிப்பா இல்லைன்னா எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்துக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நடிகர்களும் எவ்வளவு சிரமப்பட்டு இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கான். நாடக அமைப்பாளருக்கு பெரிய நன்றி சொல்லணும். உண்மையாவே எல்லாரும் நினைக்கலாம் நம்ம சொன்னால கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம சொல்லிட்டு ஆமா. ஆகினால் ஸ்ரீ பிள்ளையார் கோவில் 63ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு இவருக்கு மேடையில் இன்றைய தினம் இரவு 10 மணி அளவில் ஸ்ரீ பிள்ளையார் கோவில் கலையரங்கில் பிள்ளையார் தொட்டியங்குளம் கண்ணப்பரகுள்ள முத்தரையர் உறவினருக்கு சேர்ந்த உயர்திரு மரியாதைக்குரிய அம்பலம் உயர்திரு மரியாதைக்குரிய பூசாரி உயர்திரு மரியாதைக்குரிய நாட்டாண்மை ஆகியோர் தலைமையிலும் உயர்திரு திருச்சுழி காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் மரியாதைக்குரிய உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோரது முன்னிலையிலும் பிள்ளையார் தொட்டியங்குளம் கண்ணப்பரகுள்ள முத்தரையர் உறவினர் முறை பொதுமக்கள் சார்பாக இன்றைக்கு நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற காரணத்தினால் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லது கடமை எழுதி கடமை சண்டை கடமெல்லாம் தனக்குத்தானே வெட்டுமை சொல்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திருப்போணம் அருகே உள்ள எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முன்னாள் செயற்குழு உறுப்பினருமான பாசக்குரிய அருமை அன்பு மாமா கீழறங்கியதை சேர்ந்த டி ஜெயபாண்டி மாமா அவர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தர் போட்டியிட்டார். அதற்கு அடுத்தபடியாக கோயிலின்
பேச்சு கோயில வாணி உங்கள் நண்பர்கள் காத்திருக்க அன்பிற்கு திருமதிக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி மானாமதுரை அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகரை சேர்ந்த KS மல்லிகா தேவி அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியல் அடிக்க காத்துக்கொண்டினார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கமணி விசேஷத்திற்கு பாடலை பாடி உங்களை மேலே தந்திருக்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அன்பு மாப்பிள்ளை துவரங்குறிச்சியை சேர்ந்த கே மணி பாலமுருகன் இவரங்க மேடையில் கானப்பிரியர் கழகப்பிரிய நாடகத்தை கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமலை இசைமேதை அன்பிற்கு மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரர் தொப்பலாக்கரையை சேர்ந்த BM பசும் பொன்னையா அவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. காத்து ரசிக்கணும் கன்னிமார்களே கன்னிமூல கணபதி பார்த்து ரசிக்கணும் பரிவு காட்டணும் கன்னிமூல கணபதி காத்து ரசிக்கணும் கன்னிமார்களே கன்னிமூல கணபதி பார்த்து ரசிக்கணும் பரிவு காட்டணும் கன்னிமூல கணபதி பார்த்து ரசிக்கணும் பரிவு காட்டணும் கன்னிமூல கணபதி காத்து ரசிக்கணும் பரிவு காட்டணும் பொண்ணு பகவதியே அம்மா பொண்ணு பகவதியே பார்த்து ரசிக்கணும் பரிவு காட்டணும் பொண்ணு பகவதியே அம்மா பொண்ணு பகவதியே மாளிகை புறத்து மஞ்சம்மா மணிக்க பாரம் தங்கம்மா மாளிகை புறத்து மஞ்சம்மா மணிக்க பாரம் தங்கம்மா சத்தியமான பொண்ணு பதினெட்டு பரிமகமானே சுவாமி பொண்ணு பகவானே சத்தியமான பொண்ணு பதினெட்டு பரிமகமானே சுவாமி பொண்ணு பகவானே சங்கர தம்பிய உந்த தரிசனம் கிடைக்க வேணுமே சங்கர மோகினி பாடலும் உந்த தரிசனம் தனக்கான சங்கர மோகினி பாடலும் உந்த தரிசனம் தனக்கான தேவனே ஐபுரி வாழ்த்தேவி வலிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. அருமையான நன்றி 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 அருமையான பாடல். அதற்கு அடுத்தபடியாக கோடியொழுக்கில் மிருதங்கத்துக்கு பாசக்கூடிய அன்பு மாப்பிள்ளை காரியாபட்டி அருகாமையில் தோப்பூரை சேர்ந்த PS மருது அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக்.
வந்து இப்போ எத்தனை வருஷம் இருக்கு மாப்பிள்ள நீங்க வந்து இந்த 5 வருஷத்துக்குள்ள 20 வருஷம் 25 வருஷம் இருப்பாங்க, எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஆனா இந்த குறுகிய காலத்தில் இந்த 5 வருஷத்துல ஒரு இடம் பிடிச்சு இன்னைக்கு பிஎஸ் மருதுவே வேணும் அப்படின்னு எத்தனை ஊர்களில் குறிப்பு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த தொழிலை வந்து கத்துக்கிறன்னு ஒரு ஆர்வம், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு கைதட்டு வாங்குறதுக்கு காரணம் யாரு? கருப்பு தான். சரி சரி, மிக சிறந்த முறை இங்கே நாடக அமைப்பாளர் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. பாவம், அவர் கோச்சுக்கிட்டு போனாலும் போயிடுவாரு. என் மச்சினன் தான். அப்படியாக சிறந்த முறையில் பலபாத்தி புகழ் ஆர்டர் மாஸ்டர் பாசமிகிற அன்பு மச்சான் அரசு குலத்தை சேர்ந்த லட்சமணன் அவர்களுக்கு ஆளுநர் சமைப்பார். வாசிமச்சான் சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு தொட்டியாங்குளத்துல அடிச்சமே அதே மாதிரி அடிக்கிறது என்ன மட்டும்தான் இருக்கும். கையை பிடிச்சி புக்குன்னு இழுக்கும். அப்படி நினைக்காதீங்க, இழுத்துச்சுன்னா ஒரு வழி இருக்கு. எப்படி? கருப்பு ஒண்ணு கொடுத்துருக்காப்புல, கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு மாத்திரை இருக்கு நம்மகிட்ட, வாங்கி போட்டுக்கிட்டாப்புல. அப்படியா? சரி சரி. உண்மையிலேயே ஆல்ரவுண்ட்ல எத்தனையோ பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. விடிகிற வர சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஜீவன்னா என் மச்சான் ஒரு ஆள் தான். இந்த சிரிச்ச பூமி சீதையுமே இதுக்கு தான் உனக்கு நாடகமே ஓடுது. சில பேர் ஆல்ரவுண்ட தூக்கி வச்சுட்டு அப்படியே வப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி அப்படி இருக்க கூடாது மாப்ள. இருக்கலாமா? கலகலப்பா இருக்கணும். சரி, விடிகிற வர அந்த கலகலப்பு இருக்கணும். இருக்கு மாப்ள. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயினுடைய பாசக்குரிய அருமை சகோதரர் புளியங்குளத்தை மிதலைக்கொலை புளியங்குளத்தை சேர்ந்த ஆட்டி கருப்பராஜன்
அவர்கள் லைம்ங்கிற தாளத்தை சிமைப்பார். உயிரோட விடக்கூடாது இன்னைக்கு. நாராயணா, ஒரு சில பேர் தாளக்காரங்க பேரு சொன்ன உடனே செயின் ஜப்புன்னு போட்டுக்கிட்டு இந்த சேர்லயே உட்கார்ந்து நம்மட்ட இங்க செக்கு செல்லாது. சிறந்த முறையில் அருமையான ஒளிமொழி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒளிபெருக்கு பிள்ளையார் தொட்டியங்குளத்தை சேர்ந்த ஜெயம் ரேடியோ ஜெயம் ஜெயம் ஜெயம். மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவர்கள் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி சொல்லிக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எதை வேணாலும் மறந்து போகலாம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவணி நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். ஏன்னா வந்ததுல இருந்து அதை இதை பப்பனுக்காரன் சொல்லியிருக்கானே மச்சான வேற சொல்லிடணும். சிறந்த முறையில் இங்கு வீடியோ கவர்ச்சி பாசக்குரிய அன்பு மச்சான் மானாமதுரையை சேர்ந்த யூடியூப் சேனல் பாசக்குரிய அன்பு மச்சான் மேடை நாடகம் மேடை நடத்திய மச்சான் மச்சான் எனது அன்பு மச்சான் மாசான மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். எல்லாம் பேரும் சொன்னீங்க, எல்லாத்தையும் நான் மிக மகிழ்ச்சியா இருக்கேன். சரி, ஏன்னா இது என்ன இதுக்கு தானே நான் வந்ததை வெளியில சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். சொல்லிட்டீங்க, சொல்லி முடிச்சிட்டல, எல்லாமே சொல்லிட்டீங்களா? சரி, இப்போ என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். உன்னை பத்தி யாரா கேட்டா? டான்ஸ்கார பிள்ளைங்கடா. யாரு பேர் டான்ஸ்கார பேர் சொன்னது? டான்ஸ்கார பேர் சொல்லணுமா இல்லையா? தமிழ்ல சொல்லணுமா இல்லையா? நான் கேக்குறேன், சொல்லியா இருப்ப எல்லா ஊர்லயும் இந்த பப்புன்னு வந்து டான்ஸ் பேரை சொல்லி தான் பப்புன்னு சொல்றாங்க. ஆமா, ஏன் பப்புன்னு சொல்லிட்டு டான்ஸ் சொன்னா ஓடி போயிருவியா? அது நாடகத்துக்கு விளங்காதுப்பா. நாடகத்துக்கு ஏன்டா பப்புன்னுக்கார பேரை சொன்னா விளங்காதாடா? ஆமாடா. ஆமா தம்பி, சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு இன்னையில இருந்து நான் மாத்துறேன்டா. என்ன நான் மட்டும் இல்ல, எல்லா பப்புனும் அப்படிதான் சொல்லுவேன். சொல்றேன் என்ன பற்றி வேணாம் மச்சான், நீ என் உயிர் மச்சான்னு சொல்லியிருக்கேன். ஆமா, என்ன பற்றி பேசாம இருக்கேன். டான்ஸ்கார பேர் சொல்ல சோற கை தட்டுங்க, அப்பதான் சொல்லுவேன். கை தட்டுங்க சொல்லுதே ஆகணுமா? சொல்லணும் கல்லூருமா பாத்துக்க. நான் என்ன மாப்பிள நான் கேட்கிறேன், திங்கிற சொத்துல மண்ணலி போட்டேன். இல்ல மாப்பிள, இல்ல உனக்கு நான் ஆகாதவனா? இல்ல மாப்பிள, சண்டைக்காரனா? இல்ல உன்ன பின்ன உனக்கு எனக்கு ஏதாவது வாக்கியா இருப்பு சண்டை? இல்ல மாப்பிள. அப்புறம் என்ன பெண்கள் கண்கள் பெண்கள கண்கள் பொம்பளை மொழியில அலையாதரா நார பையில. பொம்பளை மொழியில அலைஞ்சேனா பூரா அதுல போயிடும். நீ அதுல தான் நீ தான கட்டி பிடிக்கிற. நார பையில 500 ஏக்கர் வாங்கி வச்சிருப்ப, நல்லாத்தான் விவசாயம் பண்ணி பம்பு சட்டோட வச்சிருந்திருப்ப. சரி, பொம்பளை மொழியில அலைஞ்சு பூராத்தையும் அதுல ஓட்டு பிடி திரிவ. போனா போட்டுமியா 10 டாடா ஏசி வாங்கி விட்டுருப்பேன், நல்லாத்தான் ரோட்ல ஓடிக்கிட்டு திரிய. பொம்பளை எவன் அலையிறானா பூரா அந்த டாடா ஏசி எப்ப வித்துவிட்டு அதுல ஓட்டுருவேன். இப்ப இன்னைக்கு வந்த டான்ஸ் இல்ல, இன்னைக்கு வந்த டான்ஸ் இவன் கட்டி பிடிச்சு ஆடக்கூடாது. சொல்றா சேஜிபி வாங்கி விட்டுருவாங்க, நல்லாத்தே போய் கருவையை நோண்டிக்கிட்டு திரிய. அதையும் வித்துவிட்டு கொஞ்ச நாளையில அதுல விட்டுட்டு போயிருவேன். ஆமா, அதுக்குள்ளதான் ஊர் அதுல விட்டுவிட்டு கடைசியில தெருவுல தெரிய வேண்டியது. தெருவுல தெரிய வந்தாடே பாத்துக்கிறீங்க. எவன் பொம்பளையின் அலையிறானோ அவனுக்கு பூரா கடைசியில குண்டி எழுவ கை இருக்காது, சோறு நீங்க கை இருக்காது. நல்லா இருப்பியா பாத்துக்கிறீங்க. இப்ப சொல்றேன்டா, உனக்கா கடுப்புல சொல்றேன். ஆர்டர் கலைஞர் அப்படிங்க சுந்தரி சுந்தரி அப்படியே பொம்பளைனா பல்ல பழம் எஃபெக்ட்டியா முகரே பாரு. சரி விடு. நாட்டிய தாரகை நடன சிங்காரி இருடா. டான்ஸ் எனக்கு போட்டதா உனக்கு போட்டதாடா? நம்மளுக்கு சேர்த்து போட்டது, சேர்த்து நொட்டுச்சு எனக்குடா. நான் தான் மறந்துப்பேன். சரி, நீ மூடிக்கிட்டு வாக்கிறது வாசிக்கிறது மட்டும் பாரு. சரி, ஆர்டர் கலைஞர் அப்படிங்க சுந்தரி. என்னடா ஓன் சேனே இல்லடா, என்னடா பப்புனுக்காரனா இந்த செக்ஸ் படம் கொண்டு வந்தானடா? எஃபெக்ட் அப்படினா என்ன அர்த்தம்? எஃபெக்ட் அந்த பிள்ளைக்கு. நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி அன்பு சகோதரி திண்டுக்கல்லை சேர்ந்த 6 மணிமேகலை அவர்கள் டான்ஸ் ஆரம்பிக்க. மணிமேகலை 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 செந்தமிழ் தேன் மொழியா இல்லாதன சிரிக்கும் மலர்கொடியா. செந்தமிழ் தேன் மொழியா இல்லாதன சிரிக்கும் மலர்கொடியா. பைந்தமிழினே பலரசம் நிறுவாள் பருகிட தலை குடிவாள், அவள் பருகிட தலை குடிவாள். செந்தமிழ் தேன் மொழியால் இல்லாதன சிரிக்கும் மலர்கொடியா.
பைந்தமிழ் இதழில் பரவசம் பெறும் பருகிட தலை குனிவாள் அவள் பருகிட தலை குனிவாள் அவள் பருகிட தலை குனிவாள் கொட்டாம்பூச்சிடி நீ கொட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி பல பல நீ படிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வைக்கிற மாமன் முன்னாடி அழகே அழகே நிப்பாட்டா. என்னடா நிப்பாட்டா விளங்காதவள. ஏன்னா தாளக்காருக்கு முத காரியம் கிளம்பிச்சு. என்ன? என்னப்பா, நீ எல்லாம் கூட போறது அது நான் தெரியாம கேட்க இப்பதான் கவனிக்கிறேன். மாப்பிள பழசு இல்லடா 4 பேரும் ஒரே மாதிரி வெள்ளை எங்க மனசு வெள்ள மனசியா இப்பதான் நான் கவனிக்கிறேன். அட பாவியலா. சரியா சரி, ரொம்ப சந்தோஷம். வெள்ள மனசு இதோட சந்தோஷம். ஆமா மாப்பிள. இப்ப என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில அப்படியே மூஞ்சி தொங்குது பாரு. அப்படியே தொங்கிருச்சா? ஏப்பா உனக்கு என்ன பிரச்சனை? பேர சொல்லியா? பேர சொல்லு மச்சான், சொல்லு மச்சான். அப்படி சொல்லணும். இங்கிட்டு திரும்பினா என்ன அர்த்தம்? ஏடா பப்பனுக்காரன் வீட்டு வேலைக்காரனா? சேரா சொல்லி தொலைடா. சொல்லி தொலையா? சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பண்ட வேற உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு வேணும் பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றேன். வாசிப்பா. என்ன வாசிக்க? என்ன வாசிக்க? ஏன்னா பொம்பளை படம் தான் வாசிக்க முடியும். அடே என் பேரை சொல்லியிருக்கேன்டா வாத்தியார். இவனை தூக்கி தூக்கி பாடணும். தூக்கிராதே. நல்ல நாள் ராஜ். சரி சரி. பெருமையா வாழ்த்தி மட்டும் பாருங்க. வாழ்த்தி மட்டும். ஆடி அடங்கும் ஐயோ வாழ்க்கையடா அரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. விளங்காத ஆளுங்க. மாப்பிள என்னப்பா நான் வாசிக்கிறேன். சரி. இந்த மக்கள் எல்லாத்துக்கும் இந்த வாசிப்பை நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த வாசிப்பு வந்து இன்னைக்கு எப்படியாப்பட்ட நாள் ராஜ்? அதான் உங்களுக்கு வசதி நான் வாசிக்கிறியா? இந்த வாத்தியை மட்டும் நீங்க எங்கேயுமே கேட்க மாட்டீங்க. நீங்க கூட கேட்க முடியாது மக்கள். ஆனா இந்த வாத்தியை கட்டணும் எல்லாரும் ஆடுவாங்க, சீட் அடிப்பாங்க. எனக்கா வாசி? உனக்காண்டி தான் மாப்பிள. அவர் பண்ணா பாடிட்டு போறாரு. ஏன் மாப்பிளல? நீ வாசிக்கிற? ஏன் சொந்த மாப்பிளல? சரி மச்சான். நன்றி நன்றி. இந்த வாத்தியத்துக்காண்டி கைத்தட்ட நன்றி. பிள்ளையார் தொட்டியாங்குளத்துல இருக்க தெய்வம் உண்மையான தெய்வம். உண்மையான தெய்வம்யா. துடிகார தெய்வம். எனக்கு நல்லா தெரியும். ஆமா உண்மையா சொல்றேன். விடிகிறதுக்குல உன் ஆள் ரவுண்டு 2 கிளியணும். வாயில கிளியும். ஏன்டா எரும மாட்டுக்கு பிறந்த எரும மாடு என்னது? ஒரு பப்புனுக்கார பேரை சொன்னா பெருமையா மச்சனம் தானடா? மாப்பிள தானே. பேச்சுக்கு நீ செத்து போயிட்ட. நல்ல நாள் அதுமுடா. ஏன்டா? இல்லையா பேச்சுக்கு செத்து போயிட்ட. சரி. இந்த வாத்தியம் என்னைய கொன்றுவ நீ செத்தபடி இந்த வாத்தியம் கேட்க முடியுமா? ஓஹோ அதனால செத்ததுக்கு அப்புறம் இந்த வாத்தியத்தை கேட்க முடியாதுன்னு உயிரோட வச்சு ஒத்திக்க பாக்குறேன். தொட்டியாங்குளத்துல நல்ல ஆல்ரவுண்டரா, சூப்பர்ரா. இப்படி நீ எப்படி அடிச்சா? இவர் ஒரு மாதிரி அடிச்சாரு. எங்க நீங்க அடிங்க பாப்பா. தொங்குடா தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடா. அப்ப நாடகத்துக்கு வரல, தொங்குறதுக்கு வந்திருக்கேன். எங்க நீங்க இது என்ன வாசிப்பு? இதுதான் ஊம்புடா ஊம்புடா. விளங்காதாலே. ஐயோ சிவசிவா. என்ன நாடகத்துக்கு வந்தானா அதுக்கு வந்தானடா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம் மச்சான். இப்ப நம்ம எல்லாம் இவ்வளவு எதுக்காக இங்க வந்திருக்கிறான்? எதுக்காண்டி? நாடகத்துக்கு வந்திருக்கான். ஆமா. நாடகத்துக்கு ஏன் வந்தான்? எதனால? ஊர் மக்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வந்தான். கண்டிப்பா. இப்படி ஊரையே சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆமா. ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம